திரு வஜிரவேல் அவர்களை மற்றும் திலகா, நிர்மலாபாய், சண்முகம் ஆகிய அனைவரையும் உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு மனநலத்தோடு நீடூழி வாழ வேண்டும், மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் நாள் இதே தலைமையகமாக இருக்கிற இந்த தடய அறிவியல் துறை சென்னை அலுவலகத்தில் ஒரு அறிவியல் உதவியாளர் நிலை 2 என்கிற நிலையிலிருந்து பணியிலிருந்து விடைபெற்றேன். ஆனால் தொடர்ந்து இந்த அலுவலகத்தோடு நான் இணைந்து இருப்பதை போன்ற ஒரு உணர்வை நான் பெறுகிறேன். இந்த அலுவலகத்திலேயே பணியாற்றுவதை போன்ற ஒரு உணர்வு தான் எனக்கு தொடர்ந்து இருக்கிறது. இதிலிருந்து நான் விலகிவிட்டதை போன்ற உணர்வு எனக்கு எழவே இல்லை. எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தடய அறிவியல் துறையை சார்ந்த பணியில் இருப்பவர்கள், பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அனைவரோடும் நான் தொடர்பு வைத்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 11 ஆண்டுகள் இந்த துறையிலே நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த 11 ஆண்டுகளும் தான் எனக்கு நினைவிலே இருக்கிறது. இந்த துறை என்னிடமிருந்து அந்நியப்பட்டதாக ஒருபோதும் நான் நினைத்ததில்லை. யாரை பார்த்தாலும் உடனே தடய அறிவியல் துறையை சார்ந்தவர்கள் யாரை பார்த்தாலும் அவர்களை விசாரிப்பதும், என்னோடு பணியாற்றியவர்களை விசாரிப்பதும் எனக்கு அளவிலாத மகிழ்ச்சியை தரும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்றதில் எந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்பதை விவரிக்க இயலாது. நம்முடைய இயக்குனர் சிவப்பிரியா அவர்களும் சரி, விஷாலாட்சி உள்ளிட்ட நம்முடைய அலுவலர்கள், துணை இயக்குனர்கள் அனைவரும் சரி, இங்கே ஆற்றிய உரை மிகச் சிறப்பாக இருந்தது. நல்ல மேடைகளில் தொடர்ந்து பேசியவர்களைப் போலவே அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. புதிதாக பேசியவர்களைப் போல அல்ல. விசாலாட்சி அவர்களுடைய பேச்சு ரொம்ப பிளியண்டா இருந்தது. ஒவ்வொருவருமே அப்படி சிறப்பாக பேசினார்கள். இயக்குனருடைய பேச்சு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி என்று சொல்ல வேண்டும், மிகச்சிறப்பாக இருந்தது. அவர் பேசியதிலே ஒரு முத்தான சொல்லாடல் என்னவென்றால், பணி நிறைவு என்பது பழகுவதை நிறுத்துவதல்ல. பணி நிறைவு என்பது பழகுவதை நிறுத்துவதல்ல. இது ஒரு வரம்பு, அவ்வளவுதான், வயது வரம்பு. நாம் அவ்வப்போது சந்தித்துக் கொள்ளலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், விதிகளை மதிக்கலாம், விதிகளை மீறலாம். எல்லாம் உங்கள் கையில். தேனீக்களைப் போல பணியாற்றிய நீங்கள் இனி தேனை பருகுங்கள் என்று அவர் ஆற்றிய உரை, ஒவ்வொரு சொல்லும் மிக ஆழமானவையாக இருந்தன, பொருள் புதிந்தவையாக இருந்தன, அலங்கார சொற்களாக இல்லை. எந்த அளவுக்கு துறையை சார்ந்தவர்களோடு அவருக்கு ஒரு இணக்கமான நட்புறவு இருக்கிறது என்பதை அவர் ஆற்றிய உரையிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. வஜிரவேல் அவர்களை பற்றி பேசுகிற போது துணை இயக்குனர் விசாலாட்சி அவர்கள் மிகுந்த நெகிழ்வோடு ஒன்றை குறிப்பிட்டார். அவர் இயற்பியல் பிரிவின் தொழில்நுட்பனர் தான். எங்கள் துறைக்கும் தொழில்நுட்பனர் இல்லாத நேரத்திலே வந்து உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டால் கொஞ்சமும் அவர் தயங்காமல், மறுதளிக்காமல் அவருடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வந்து எங்கள் துறையிலும் எங்களுக்கு உதவிகரமாக இருந்தார். தொடர்ந்து 2 மாதங்கள் அந்த பணிகளை செய்தார்.
அவரிடத்திலே எந்த முகசுளிப்பும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாண்பாளர், பண்பாளர் வஜிரவேல் என்று இந்த இடத்திலே அவர் பதிவு செய்தார். ஒரு அலுவலகத்திலே, ஒரு வளாகத்திலே நாம் பணியாற்றுகிற போது நமக்கிடையிலே பதவி அடிப்படையிலான வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பாகுபாடுகள் கூடாது. நம் இடையிலே கல்வி தொடர்பான வேறுபாடுகள் இருக்கலாம், டிஃபரன்சஸ், வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பாகுபாடுகள் கூடாது, டிஸ்கிரிமினேஷன் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கமான உறவு இருக்கிற போது நாம் பணியாற்றக்கூடிய இந்த வளாகம் அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் விளங்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த துறையின் மேம்பாட்டுக்கு நாம் கவனம் செலுத்தி உழைக்க முடியும். தடய அறிவியல் துறை ஒரு சிறப்பு என்னவென்றால், ஃபொரென்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் விதின் பிராக்கெட் லேடி ஸ்பெஷல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபொரென்சிக் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் என்பதை ஃபீமேல் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு துறையாக இது இருக்கிறது. இயக்குனராக இருந்தாலும், துணை இயக்குனர்களாக இருந்தாலும், உதவி இயக்குனர்களாக இருந்தாலும் மெஜாரிட்டி பெண்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு துறை பெண்களால் நிர்வகிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் என்று சொன்னால் அது தடய அறிவியல் துறைதான். அந்த சிறப்பு இந்த துறைக்கு உண்டு. பெண்களுக்கு இன்றைக்கு துணை இயக்குனராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சிவப்பிரியா அவர்கள் உட்பட மிகச் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். இந்த துறையை மேம்படுத்துவது மட்டுமின்றி இந்திய அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு, பாராட்ட பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு தடய அறிவியல் துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது பெண்களுடைய நிர்வாகத்திறனுக்கும் ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த துறையை இயக்கிக் கொண்டிருக்கிற ஆளுமைகளாக இருக்கிற பெண்மணிகளின் நிர்வாக திறனை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. நானும் திரு முனிராசன் அவர்களும் அண்மையிலே குஜராத் போயிருந்தோம். துணைவேந்தர் வியாஸ் அவர்களை சந்தித்தோம், பூர்வி பொக்ரியால் அவர்களையும் சந்தித்தோம். அன்றைக்கு தன்னியல்பாக இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து தடய அறிவியல் துறையின் இயக்குநர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஒரே நேரத்தில் பல மாநில இயக்குநர்களை, ஒவ்வொரு கேம்பஸினுடைய டைரக்டர், அந்த துணைவேந்தர் திரு வியாஸ் ஆகிய அனைவரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றோம். அவர்கள் பேச்சின் ஊடாக தமிழ்நாடு தடய அறிவியல் துறை மிகச் சிறப்பாக இயங்குகிறது என்பதை மகிழ்வோடு சுட்டிக்காட்டினார்கள். தமிழ்நாட்டில் இந்த தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு அனைத்து வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை எடுத்துரைத்தார்கள். திருஞான சம்பந்தன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த துறையை மேம்படுத்துவதற்கு எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்வதுண்டு. 2010ஆம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நான் நம்முடைய அலுவலர்கள், பணியாளர்கள் கொடுத்த கோரிக்கை மனுவை எடுத்துக்கொண்டு போய் அவரை சந்தித்த போது, இது நான் பணியாற்றிய துறை, என்னுடைய துறை, எனக்காக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று உரிமையோடு அவரிடத்திலே, அவருடைய இல்லத்திலே பேசினேன். அவர் உடனடியாக தன்னுடைய உதவியாளரை அழைத்து, திருமாவளவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உடனே செய்து ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன். நான் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கிரேட் 2 என்கிற பொறுப்பிலே இருந்தேன். அந்த பொறுப்பை இன்றைக்கு ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் என்று அழைக்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு அறிவியல் அலுவலர் அல்லது விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நாமன் கிளேச்சர், அது எவ்வளவு பெரிய பரிமாணத்தை கொடுக்கிறது என்பது அதை சொல்லுகிற போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் பணிபுரிந்தீர்கள் என்று கேட்டார். பிறகு நான் இந்த துறையில் பணியாற்றியது
அப்போது பணியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்தது. 2.5 ஆண்டுகள் நான் சஸ்பென்ஷனில் இருந்தேன். சிடி அவர்களுடைய தலைமையில் ஒரு என்கொயரியும் போட்டாங்க. அப்போ இங்கே டைரக்டராக இருந்தவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய எம்ஜி ஆமரவனேஸ்வரன். நான் அவர்கிட்ட தான் போய் முதல்ல மதுரையில் அவர் உதவி இயக்குனராக இருக்கிற போது பணியில் சேர்ந்தேன். ஆனால் முதல்ல சேர்ந்தது கோயம்புத்தூர் தான். அப்போ தான் எனக்கு முனிராசன் பழக்கம். 1987 டிசம்பர் 7ஆம் தேதி கோயம்புத்தூரில் போய் நான் பணியில் சேர்ந்தேன். 2 மாதத்தில் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு மாறிச்சு. புரோகிபிஷன் சம்பந்தமான பாலிசி அதில் ஊஸ்ட் பண்ணாங்க. என்னோட 7 பேர் அப்போது பணியில் சேர்ந்தோம். பஞ்சாட்சரன் உட்பட நாங்கள் 7 பேர். எல்லோரையும் அங்கே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அந்த 2 மாதத்துக்கு. நான் இப்போ லா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு ஊஸ்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம், நான் கம்ப்ளீட் பண்ணணும், லா கம்ப்ளீட் பண்ணணும், 2 மாதம் பணியில் இருந்தது மகிழ்ச்சி அப்படின்ட்டு நான் விடைபெற்றுட்டேன். பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சு. அப்புறம் நண்பர் குழஞ்சியப்பன் மதுரையில் பணியாற்றி இருந்தவர் எனக்கு தந்தி அடித்தார். அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது. தந்தி அடித்து, நீங்கள் ஏன் இன்னும் பணியில் வந்து சேரலை, இது லேப்ஸ் ஆயிரும், சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்னார். அப்போ நான் டைரக்டர் சந்திரசேகர் நேராக பார்த்தேன். என்னன்னு கேட்டார். எனக்கு இது மாற்றி சென்னைக்கு போட முடியுமா? ஏன்? நான் லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ எக்ஸாம் வருது, லாஸ் ஆஃப் பே போட்டு நான் அங்கே படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. முடியாது, வேலையில் போய் சேரு, அப்படி இல்லைன்னா போய் படி, ஏதாவது 2ல் 1 செய், இங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் நான் போய் மதுரையில் ஜாயின் பண்ணி லாஸ் ஆஃப் பே போட்டு படித்து எக்ஸாம் எழுதி அந்த வருஷமே நான் பாஸ் பண்ணிட்டேன், லா பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்ரோல் பண்ணலை. அப்படியே மதுரையில் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் கோயம்புத்தூர் போனேன். இந்த வரலாறெல்லாம் சுருக்கமாக அன்றைக்கு கலைஞர் கேட்டார், சொன்னேன். அந்த நேரத்தில் உட்கார்ந்துட்டு கேட்டார். இந்த துறையிலிருந்து நான் விலக வேண்டும் என்று விரும்பவில்லை. அரசியலில் ஒரு வேட்பாளராக போட்டியிடுவதில் எனக்கு ஆர்வமில்லை. மூப்பனார் அவர்கள் என்னை வற்புறுத்தினார். நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி ஃபொரென்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ரிசைன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை கட்டாயப்படுத்தி போய் நீங்கள் லெட்டர் கொடுக்கணுன்னார். கொண்டு வந்து கொடுத்தப்போ ஆமரவனீஸ்வரன் இயக்குனர், உன் மேலே என்கொயரி இருக்குது, நான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சிருச்சு, அக்யூட்டல் ஆகிட்டேன். 2.5 வருஷம் சஸ்பென்ஷனில் இருந்தேன். சஸ்பென்ஷன் ரிவோக் ஆயிடுச்சு. வந்து ஜாயின் பண்ணிட்டேன் டியூட்டியில். ஆனால் சிடி தலைமையில் இருந்த என்கொயரி கமிஷன் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல, அப்படியே வச்சுருந்தாங்க. பெண்டிங், என்கொயரி பெண்டிங், அதனால் உங்களை விஆர்எஸ் கொடுத்தா கூட, ரிசைனேஷன் கொடுத்தா கூட நான் அக்செப்ட் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷமாகி போச்சு எனக்கு. இதை போய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போய் நான் மூப்பனார்ட்ட சொன்னேன், ஐயா முடியல, ரிசைனேஷனை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலுவலகத்திலேருந்து வெளியே வந்தேன். திருப்பி என்னை கூப்பிட்டார். அவர் நம்பர் இருக்கான்னார். இல்லை சார் என்கிட்ட இல்லைன்னு. நேராக ஹோம் செக்ரட்டரிக்கு அடிச்சிட்டார். இப்போ ஷீலா நாயர் இருந்தாங்க. இம்மீடியட்டாக அவரை ரிலீவ் பண்ணுங்க, அவர் ரிசைன் பண்ணுறார், அவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு அவர் பேசினார். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் அடுத்த 1 மணி நேரத்தில் எனக்கு அழைப்பு வந்துச்சு. இயக்குனர் கூப்பிட்டார். என்ன இப்படி பண்ணிட்டு இரு அப்படின்னாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இரு அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, நான் வேணான்னு தான் சொன்னேன், மூப்பனார் தான் என்ன கட்டாயமாக வேட்பாளர் ஆக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, வேறு வழி இல்லை. இப்போ எனக்கு ரிசர்வேஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது என்னைக்கு டேட்னா என்னுடைய பிறந்த நாளே, அது ஆகஸ்ட் 17, 1999. அந்த நாளில் தான் நான் ரிசைன் பண்ணேன். ஆனால் இந்த துறையை விட்டு விலகி போனதாக ஒரு உணர்வே எனக்கு இன்னும் வரல. அது என்னன்னு எனக்கே தெரியல. இந்த ஃபொரென்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அப்படி ஒரு அஃபினிட்டி இருக்குது. அது உளவியலாகவே ரொம்ப நானே நினச்சி பார்க்குறேன். இந்த டிபார்ட்மெண்ட்டை யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரே குஷி ஆயிரும். ஃபொரென்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். நான் உடனே கை குலுக்குவேன். எங்கே இருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க நான் கேட்பேன். அப்படி ஒரு மகிழ்ச்சி. முத்தமிழறிஞர் கலைஞர்
இந்த ஆர்டர் போட்ட பிறகு நம்முடைய தோழர்கள்லாம் வந்து என்னை பார்த்தாங்க. அதில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு நான் எம்பி ஆகிட்டேன். அப்பவும் எம்பி தான். அந்த டைமில் வந்து 2வது தடவை பார்லிமெண்ட்டில் பேசுகிறது வாய்ப்பு கிடைச்சப்போ திருஞான சம்பந்தம் சொன்ன மாதிரி இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய இந்த 11 ஆண்டு கால ஃபொரென்சிக் வாழ்க்கையில் போலீஸுக்கும் ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இடைவெளி இருப்பதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு. அவங்க வந்து ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்டை சரியாக பயன்படுத்துறதில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து. அவங்க மொபைலில் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அவங்கள உரிய நேரத்துக்கு க்ரைம் சீனுக்கு கூப்பிட்றதில்ல. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. போலீஸே ஒரு முடிவெடுத்து அவங்களே ஒரு இன்வெஸ்டிகேஷனை ப்ரொசீட் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபொரென்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லீகலாக ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்வெஸ்டிகேஷனுக்கு இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட் இருந்தால் ஒரு க்ரைம் சீனில் அல்லது ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ரொம்ப ஈஸியாக போலீஸால் உண்மையை கண்டுபிடிக்க முடியும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவங்க ஏன் அதை சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து உண்டு. அதனால் வந்து ஃபொரென்சிக் சயின்சஸ் வந்து எஜுகேஷனில் ரொம்ப முக்கியமாக அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ் வேணும், யூனிவர்சிட்டி உருவாக்கணும். ஓடன்டாலஜியை பற்றி நான் கொஞ்சம் வலியுறுத்தி ஒரு முறை நான் பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொன்னேன். இருக்கிற தடயங்கள்லேயே ரொம்ப தலைமுறை அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு தடயத்தில் பல் சம்பந்தமான ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு முக்கியத்துவம் தரணும். ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இது கிளாஸ் வைக்கணும், ஒரு டிகிரி கோர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டு. டெல்லியில் ஒரு தம்பியை நான் பார்த்தேன். அவர் தான் என்னோட உட்காந்து நான் அவர் ஃபொரென்சிக்கை பற்றி பேசினோடனே நான் அவரை வர சொல்லி என்னுடைய ரூமில் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசினேன். அவர்கிட்ட சில இன்புட்ஸ் வாங்கி பார்லிமெண்ட்டில் நான் பேசினேன். இந்த அரசு ஃபொரென்சிக் சயின்ஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது அப்படிங்கிறத உணர்ந்து நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன். பாரதிய ஜனதா அரசை உள்ளபடியே நான் இந்த ஆங்கிளில் பாராட்டுகிறேன். இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிற சட்டம் பிஎன்எஸ், அதில் ஃபொரென்சிக் சயின்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்தியா முழுக்க இப்போ ஃபொரென்சிக் யூனிவர்சிட்டியை உருவாக்குறாங்க. நான் ஃபொரென்சிக் யூனிவர்சிட்டி வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்திருக்கிறேன். அப்போ கலைஞர் இருந்தப்போ கடிதம் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே வந்து கடிதம் கொடுத்தேன். அப்புறம் பார்லிமெண்ட்டில் அதை பற்றி பேசினேன். இது தகவல் தெரிஞ்சு இதை பற்றிய டீட்டெயில் தெரிஞ்சு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தம்பி சொன்னார் இல்லையா, அவர் வந்து எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து என்னை அழைச்சிட்டு போகிறார், அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. அங்கே போன பிறகு தான் எனக்கு அவரை பற்றிய பிரமிப்பே உருவானது. இப்போ அவர் போன உடனே கேட்குறாரு, நீங்கள் யூனிவர்சிட்டி வேணும்னு மனு கொடுத்துருக்கீங்களான்னாரு. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். நேற்று தான் உங்கள் மனுவை பார்த்தேன், எல்லா ஸ்டேட்டும் கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அது ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நான் பிஎம்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் தேசிய இந்த தடய அறிவியல் பல்கலைக்கழகம் இந்த ஒரு இடம் இல்லைன்னா 10 உயர்த்தி அவருக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். எனக்கு அந்த சந்திப்பு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. நான் வந்து அப்போ உடனே முனிதாசன்ட்டு அதை பகிர்ந்து கொண்டேன். தமிழ்நாடு அரசு இன் பிரின்சிபல் ஆல்ரெடி கன்வின்ஸ்டு, அவங்க கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது ஒரே ஒரு வாய்ப்பு, அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்காம போனால் என்ன ஆகிறது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அந்த சந்திப்பு நடந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய பல்கலைக்கழகம் அமைய இருக்கிறது. அதுக்கு இடம் வேணும். அந்த இடத்த இந்த பணிகளை முடிக்கிறதுக்காக தான் முதல்வர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைத்தோம். அதனால தான் நமக்கு ஓஎஸ்டிங்கிற ஒரு புது போஸ்டிங் வந்து உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காகத்தான். அது முதல்வர்கிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி இது சிறப்பு. ஏன்னா டைரக்டர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும். பட் இதுக்குன்னு ஸ்பெஷலாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலைகளை பார்க்கணும். மற்ற டெவலப்மெண்ட் இதை இன்னும் எப்படி மாடர்ன் டெக்னாலஜியோட எக்யூப் பண்ணுறது, நம்ம டிபார்ட்மெண்ட்டை எல்லா துறைகள் எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆர்எஃப்எஸ்ஸில் கொண்டு வர்றது,
எல்லா ஆர்எஃப்எஸ்எல்லையும் எல்லா டிவிஷனையும் உருவாக்குறது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் நல்ல டெவலப் பண்ணணும். இப்போ அதை பற்றி முதல்வரோட உட்கார்ந்து பேசி அதன் அடிப்படையில் கிரியேட் ஆனது தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தடய அறிவியல் துறையில் முதல் முறையாக ஓஎஸ்டின்னு ஒரு போஸ்ட் கிரியேட் ஆனது இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி தான். இப்போ அவருக்கு டெய்லி இந்த வேலை தான். அவரோட போய் நாங்கள் நிலத்தை பார்த்து இப்போ நிலம் வந்து ஓகே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மீட்டிங்காவது சீஃப் செக்ரட்டரியோட இந்த தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்துக்காக உட்கார்ந்து பேசியிருப்போம். அதுக்கு முன்னாடி இருந்த பனீந்தர் ரெட்டி அவர்களோடும் பேசினோம். இப்போ இருக்கிற தீரஜ்குமார் அவர்களோடும் பேசணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த துறை மேம்படுகிறது. இந்த துறையில் இருக்கிற ஒவ்வொரு வளர்ச்சியும் நாளைக்கு தேசத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கை. இன்றைக்கி 35 ஏக்கர் நிலம் அலாட் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில் உடனே கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வரப்போகிறார். ஒரு டிரான்சிட் கேம்பஸ் வேணும், என்ன செய்யலாம்? அங்கேயும் இங்கேயும் போய் அலைகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பிரைவேட் காலேஜ், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணா நீங்கள் சொன்னால் சரி, ஒரு இடம் இருக்குது, வர சொல்லுங்கள் உங்கள் இயக்குனர். உடனே திரு முனிராசன் அவர்கள் அங்கே அனுப்பி வச்சேன். நான் போகல. அவர் போய் பேசின உடனே ஓகே சொல்லிட்டார். அண்ணன் சொல்லிட்டார், அதனால் நாங்கள் அதை கொடுத்துட்றோம். வாடகையை பற்றி அதை பற்றியும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்த நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு கொடுக்குறதா இருந்தோம். அவர் தலைவர் சொல்லிட்டார், நீங்கள் பயன்படுத்திங்க. இன்றைக்கி டிரான்சிட் கேம்பஸ் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே ஹோம் மினிஸ்டர் வந்து தொடங்க போகிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. இவ்வாறான சூழலில் வஜிரவேல் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழா அவர் வந்து கூப்பிட்டப்ப எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. நான் நேற்று கூட நாகவேந்தன்ட்ட சொன்னேன், தம்பி ஒரே நேரத்தில் 3-4 பேர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க, வஜிரவேல் அவர்கள் மட்டும் ஒரு நிகழ்ச்சி வச்சு கூப்பிடும்போது அதே அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் மற்ற 2 பேரை அவங்கள வந்து நாம் அழைக்கிறதா வேண்டாமா, அவங்கள எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும், அவங்கள இல்லாமல் எப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும், ஒரு அஃபிஷியல் இன்விடேஷன் இல்லாமல் நான் எப்படி உள்ளே வர்றது, டைரக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களா? அதனால் எனக்கு வந்து மதுரையில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு, கட்சியில் இருந்த முன்னாடி தோழர் ஒருத்தர் நேற்று இறந்துட்டார். அது நான் போயிருக்கணும். நேற்று இரவே அந்த தகவல் வந்துச்சு. நான் அதை மனசில் வச்சுட்டு தான் சொன்னேன், முடிராஜன்ட்டி சொன்னேன், நான் வரலை, டைரக்டர் நீங்கள்லாம் வச்சு அதை நடத்துங்க, நான் சொல்லிக்கிறேன், நாகவேந்தன்ட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணேன். இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். காலைல 7 மணிக்கு டைரக்டருக்கு அடித்தேன், அவங்க எடுக்கலை. 8:30 மணிக்கு அடித்தேன், எடுத்தாங்க. எடுத்த உடனே நான் கேட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் உங்கள் கால் பார்த்தேன், கூப்பிட்டேன், அப்போ சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. என்னன்னு கேட்டாங்க. இது மாதிரி வஜிரவேல் நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க, அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களேன்னு தெரியல, இதில் நான் எப்படி பங்கேற்கிறதுன்னு தயக்கமாக இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எங்களுடைய முன்னாள் பணியாளர், அதனால் நீங்கள் அவசியம் வரலாம், இங்கே நீங்கள் வர்றதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை, நான் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா நம்ம பார்க்கலாம், நம்ம ஆஃபீஸில் வச்சு உங்களுக்கு ஆனர் பண்ணுறதுனால ஆனர் பண்ணிக்கலாம், நீங்கள் அவசியம் வாங்க சார் அப்படின்னு காலைல 8:30 மணிக்கு அவங்க அது சொன்ன பிறகு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ இந்த துறையில் பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய வஜிரவேல் அவர்கள், அவரை பாராட்டுவதற்காக என்னை அழைத்தார் என்பதை விட உங்களோடு சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் அளவலாவுவதற்கு, இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். He made a chance to be with you all. உங்களோட இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் வந்து எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இப்போ இந்த நேரம் முழுக்க நான் வந்து எல்லா கவலைகளையும் மறந்து உங்களோடு இருக்கிறேன். அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த துறை மேம்பட வேண்டும். அதை விட அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பார்க்குறப்பெல்லாம் இப்போ நான் செக்ரட்டரியேட்டுக்கு ஃபோன் பண்ணேன்னா, சார் ஃபொரன்சிக் விஷயமானு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நான் அடிக்கடி இந்த லேண்டு அக்விசிஷன் பண்ணணும், அடுத்து இந்த ப்ரொமோஷன் பேசணும், இது வந்து பேசி பேசி இப்போ ஃபோன் போட்டாலே சார் அது பண்ணிட்டேன் சார், அது ஓகே ஆயிடுச்சு சார், இல்லை சார் நான் வேறு விஷயத்துக்காக பேசுகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. காலையில் தான் முடிவாசன் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் வேறு விஷயத்துக்கு ஃபோன் பண்ணால் கூட ஃபொரன்சிக் சயின்ஸுக்காக தான் ஃபோன் பண்ணுறேங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போனாலே ஃபொரன்சிக் விஷயமா வந்திருக்கேங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க உயர் அதிகாரிகள் அப்படின்னு ஒரு ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருந்தேன்.
மேடம் வந்து இப்போ அடிஷ்னல் டைரக்டராக ப்ரொமோஷன் ஆகணும். ஆக்சுவலாக அடிஷ்னல் டைரக்டராக ஜாயின்ட் டைரக்டராக ஆகி அப்புறம் அடிஷ்னல் டைரக்டர் ஆகணும். 2 ப்ரொமோஷன் அவங்களுக்கு இப்போ வந்தாகணும். அந்த மாதிரி பலர் டிடியாக ப்ரொமோட் ஆக வேண்டியிருக்கு. சிலர் ஜேடியாக ப்ரொமோட் ஆக வேண்டியிருக்கு. 2 போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. இப்போ சண்முகம்லாம் ஜேடி ஆகிருக்கணும், உமா ஜேடி ஆகிருக்கணும், அவங்க ஆகலை. இப்போ அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் முனிராசன் அழைச்சிட்டு போய் அப்பப்போ உட்காந்து பேசியிருக்கிறோம். மேடத்துக்கு கட்டாயமாக அந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம துறையில் நான் மேலே மதுரைக்கு போயிருந்தேன். திடீர்னு ரொம்ப நாளைக்கு பிறகு நான் போகும்போது பணியாட்கள் குறைவாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது, சயின்டிஸ்ட்டுங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க, டெக்னீஷியன் குறைவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னார். இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுங்க, முடிஞ்சால் நான் சிஎம் கவனத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ சிஎஸ்டி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ப்ரொமோஷன் இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாங்க, நியூ ரெக்ரூட்மெண்ட் இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாங்க. இந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே, அதை முழுமை பண்ணி இன்னைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. டைரக்டர் இன்சார்ஜ் அதை முழுமை பண்ணி ஒப்படைச்சிட்டாங்க. எல்லாருக்கும் விரைவில் பதவி உயர்வு வரும், புதிய பணியை நியமனங்களும் வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த துறையின் வளர்ச்சியில் எனக்கும் உங்களைப் போல மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வஜ்ரவேல் அவர்கள் இவ்வளவு பெரிய வாய்ப்பை, அளப்பரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராகவேந்தனை சந்தித்த பிறகுதான் இந்த இயக்கத்தோடு வஜ்ரவேல் அவர்களின் குடும்பம் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதையும் என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆக அரசியல் ரீதியாகவும் கொள்கை அடிப்படையிலும் எனக்கு பல வகையில் பின்னிருந்து ஒத்துழைக்கக்கூடிய ஒரு குடும்பமாக வஜ்ரவேல் அவர்களின் குடும்பம் இருப்பதை அறிந்து நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நீடூழி வாழ வேண்டும். எஞ்சிய நாட்கள் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டுக்கு அவருடைய வாழ்நாட்கள் பயன்பட வேண்டும் என்பதை சொல்லி, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கும், இந்த அரங்கத்தை தந்து இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்த இயக்குனர் அவர்களுக்கும் இதர அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.